2.6ல fourth sum பாருங்க. Solve 2x plus 1 the whole square minus 3x plus 2 the whole square equal to 0. அப்போ கொடுத்திருக்க given எழுதிக்கலாமா? 2x plus 1 the whole square minus 3x plus 2 the whole square equal to 0. இதை a ன்னு எடுத்துக்கலாம், இதை b ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்த உடனே ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா உங்களுக்கு அப்படியே அப்சர்வ் பாருங்க. இது a ஸ்கொயர், இது மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி கொண்டு வரலாம். அப்போ a அதான் அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். a square minus b square formula என்னது a plus b a minus b. அப்போ a இருக்க இடத்துல 2x plus 1 போடலாம், b இருக்க இடத்துல 3x plus 2 போடலாம். அப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ 2x plus 1 plus b வந்து 3x plus 2. அதே மாதிரி அங்க 2x plus 1 minus 3x plus 2 போட்டாச்சா? இப்போ 2x ஒரு 3x இருக்கு. அப்போ 5x 1 2 ஆட் பண்ணா 3. இந்த பக்கம் வந்து 2x plus 1 மைனஸை வந்து உள்ள கொடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 3x minus 2 equal to 0. இப்போ 5x plus 3 அப்படி போட்டுக்கோங்க. இதையும் சால்வ் பண்ணா x பண்ணா minus x வரும். 1 minus 2 பண்ணா minus 1 equal to 0. இப்போ 5x plus 3 equal to 0. இங்கே வந்து என்ன வரும்? minus x minus 1 equal to 0 போட்டு நம்ம சால்வ் பண்ணலாமா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். 5x plus 3 equal to 0. அப்போ 5x plus 3 அந்த பக்கம் போனால் -3, x equal to -3, மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ -3/5. ஆர் இப்போ அந்த பக்கம் பாருங்க -x -1 equal to 0. அப்போ -x -1 அந்த பக்கம் போனால் +1. இப்போ x equal to அப்போ மைனஸ் முதல்ல நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. அப்போ இங்கேயும் மைனஸ் பண்ணி அந்தி பண்ணும்போது இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1. அப்போ எக்ஸ் என்னோட வேல்யூ என்னெல்லாம் இருக்குது? -3/5. ஆர் என்ன போட்டுக்கலாம்? -1. இவ்வளோதான் இந்த வீடியோ. டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.